வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் சித்ராவுக்கு நடந்தது கயல் சீரியல் நடிகைக்கும் வெளியே தெரியாத ரகசியத்தை உடைத்த அபிநயா. இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய நேர்காணல். அந்த நேர்காணலான பல்வேறு மர்மங்களை முடிச்சு அவுத்து விட்டுருக்குறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் நடித்த நடிகை சுபாஷினியின் திடீர் மரணம் சின்னத்திரை உலகையை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. சென்னை ஐயப்பந்தங்கலில் உள்ள வீட்டில் அவங்க தூக்கிட்டு உயிரிழந்த சம்பவம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் அவங்களுடன் நடித்த நடிகை அபிநவ் கண்கலங்கியபடி சுபாஷினி பற்றி தகவல்கள் கூறியிருக்கிறாங்க. அபிநவ் கூறும்போது சுபாஷினி உயிரிழந்ததாக தகவலை அவங்க உடனே நம்பவில்லை. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இது உண்மை இல்லைன்னு நினைச்சாங்க. இது வேற யாராவது இருக்கும், தவறான தகவல் இருக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பிறகுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என அவங்க அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சுபாஷினி இறந்த பிறகு சமூக வலைதளங்களில் பரவிவரும் கருத்துக்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது பேசுகிற வேற, ஆனால் அவங்க இல்லாத பிறகு எப்படி வேண்டுமானாலும் பேசுறது ரொம்ப தப்பு. இது மாதிரி முன்னாடியே விஜய் சித்து விஷயத்தில் நடந்தது. அவங்க இறப்பதற்கு பிறகு பலருமே பலவிதமாக பேசுகிறாங்க. இப்போ சுபாஷினிக்கு அதே மாதிரியாக நடக்குது. உண்மை தெரியாமல் யாருமே குற்றம் சாட்டக்கூடாது என்று கூறியிருக்கிறாங்க. சுபாஷினியை முதல் நாள் பார்த்த அனுபவத்தையும் அபிநவ் பகிர்ந்திருக்கிறாங்க. பெங்களூருந்து வந்தவங்க என்பதால் ஆரம்பத்தில் கொஞ்சம் போல்டான குணம் கொண்டவராக இருக்காங்க. நம்மோட அதிகமாக கலக்க மாட்டாங்க என நினைக்காத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பின்பு அவருடன் நெருக்கமாக பழகிய பிறகுதான் அந்த எண்ணம் முழுவதுமே மாறிவிட்டதாக, மிக எளிமையான மற்றும் நல்ல மனசு கொண்டவராக சுபாஷினி இருந்ததாக கூறுகிறாங்க. அபிநயுடன் மட்டுமல்லாமல் முழு கயல் சீரியல் குழுவிடம் அவங்க நெருக்கமாக பழகியிருக்காங்க என்றும் அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. சுபாஷினி இயல்பாயை பற்றி பேசும்போது எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. யாராவது நெகட்டிவாக பேசினா அந்த இடத்துல இருப்பதை விரும்ப மாட்டாங்க. சத்தமாக பேசுவதும் அவருக்கு பிடிக்காது. மிகவும் லைட்டான மனநிலை இருப்பாங்க. சமூக வலைதளங்களில் பேசப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குறித்து விளக்கம் அளித்திருக்கிறாங்க. அவங்க கணவர் ஒருபோதும் தப்பாக பேசலை. 2 பேரும் சண்டை போட்டது நாங்கள் பார்த்தது கிடையாது. ரொம்ப நல்ல புரிதோடு இருந்தாங்க. பெரிய பிரச்சனை இருந்தது கிடையாது ஆனால் அவங்க கூறியிருக்காங்க. அதனால் வெளியே கூறப்படும் காரணங்கள் முழுமையாக நம்ப முடியாததாக இருக்கிறது. இதே நேரத்தில் சுபாஷினி மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தனியாக இருந்த சமயத்தில் ஏதோ மனசுக்கு பெருசாக பாதிப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. அவரது பேச்சில் மிகுந்த வேதனை வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கள் யாராவது போயிருப்போம். அந்த வாய்ப்பு கிடைக்கல. இறுதியாக இந்த சம்பவம் மூலம் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அபிநய் எந்த பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை தீர்வு கிடையாது. யாரும் இப்படி முடிவு எடுக்கக்கூடாது என்று அவங்க வலியுறுத்திருக்கிறாங்க. சுபாஷினி போன்ற வெளியில் எப்போதுமே சிரித்து கொண்டிருந்த ஒருவரின் உள்ளத்தில் நடந்தது என்பது இன்னும் தெரியாத புதிராக இருக்கிறது. இந்த சம்பவம் செய்தி மட்டுமல்ல, ஒருவரை பற்றி தீர்ப்பு சொல்லும் உண்மையான காத்திருக்க வேண்டும் என்பதையும், வாழ்க்கை விட பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்பது நினைவூடப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.